எங்க போ சீமா, அவரோட கொள்கையை உனக்கு புடிச்சு தொங்காம உனக்கு வேலையே இல்ல. இந்த நிலையெல்லாம் மாறினா அரசியல் விழிப்புணர்வு ஆகணும், அரசியல் அவேர்னஸ் வரணும். நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க? ஒரு கட்சி சூழலில் பேசினுச்சு, ஒரு கட்சி நீர் மேலாண்மை பேசினுச்சு, ஒரு கட்சி கேட்டில் மேனேஜ்மெண்ட் விலங்கு மேலாண்மை ஆடு மாடு மேய்த்தல் பத்தி பேசினுச்சு, ஒரு கட்சி தரமான கல்வி தரமான மருத்துவம் பேசியது. எல்லாத்தையும் மக்கள் மேடையிலே மக்களுக்கு முன்பாக பேசினோம். நாங்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், நாங்கள் பேசினோம். என் மக்கள் காதுகளுக்கு பூட்டை போட்டு விட்டு இருந்து விட்டார்கள். இந்த நிலை மாறணும். இது வேற மாநிலம் மண்டா கொந்தளிச்சிருக்கான். இந்த இனக்கூட்டம் ஒரு தரத்திரை பிடிச்ச இனக்கூட்டமா இருக்கு. இன்னைக்கு பாக்குறேன், நேற்று இன்னைக்கு காலம்புற செய்தியில ஒரு நடிகர் நட்டுக்கிட்டு நிக்கிற குடும்பம்னு எழுதுங்க கையிலங்கிறார். சாரி, நாட்டாமை குடும்பம்னு எழுதுங்க. என்னடா அது? பிள்ளை ஒரு டிகினிட்டி இருந்துச்சுடா. முன்னாடிலாம் நாங்கெல்லாம் வெளிநாடு போகக்குள்ள கேட்பான், தமிழ் சப்னா கூலின்னு இருந்துச்சு. பிரபாகரன் தூக்கும் வரை தமிழ் என்றால் கூலி கூலி கூலி. பிரபாகரன் என்று வந்த பிறகு நீங்கள் யார் தமிழர் என்றால் டைகரான்னு கேட்பான், புலியான்னு கேட்பான். அப்பேற்பட்ட கூட்டம் வலுவிழந்து கிடக்கு, மானத்தை இழந்து கிடக்கு. மானத்துக்காக வாழ்ந்த கூட்டம், ஏறும் போரும் தனக்கான குல தொழில் போட்டிய ஒரு கூட்டம். சினிமா கவர்ச்சி, சினிமா போதையில இருக்கு. எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. யாருக்காவது முதலமைச்சர் ஆகணுமா, தமிழ்நாட்டில் வந்து 10 படம் நடிங்க அப்படின்னு எங்களையும் போட்டு மிதிச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டாங்கடா. கேவலமா இருக்கு.